ஏதாவது ஆட்கள் போய் வேலை செய்யணும்னு ஒரு மாதிரியா ஏதாவது கூட்டு நடிகையா இருக்கணும்னு மாதிரி என்னுடைய தாய் மாமா என்ன சொல்றாரு அண்ணா நாம மாத்தனா அவர் கேட்டா மாத்தணும் நீங்க நினைக்கிறீங்க அவன் நினைக்கிறதா இப்ப நேரம் கேட்டு பாருங்க தங்கச்சி தானே அவருடைய மனசுல என்ன இருக்கணும்னு விரும்புறான் அதாவது ஒரு விருப்பமில்லாத ஒரு கல்யாணம் தேவை நடிகை அந்த கல்யாணம் பண்ணி பண்ணலாம் கண்டிப்பாங்க அந்த தொழில் ஏதோ பண்ணிங்கன்னா அது கூட அலோவ் பண்ணலாம் எல்லாருமே எல்லா தொழில் இந்த உலகத்துல ஆண் பெண் அம்மா எல்லாருமே வேலைக்கு போகிறோம் நிலைமை தானே இருக்கு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க இல்லை பெண்களும் போய் வேலை செய்யணும் ஆண்களும் போய் வேலை செய்யணும் நிலைமை தான் இருக்கு இல்லையா அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா அப்போ அப்படியே ஏதாவது ஒரு தொழில் சம்பாதிக்கணும் செய்யணும் உதாரணமாக இருக்க தெரியும் அவங்களாம் நான் மரியாதை இருக்கலாம் ஆனா பிஏ படிக்கிறவங்க அது சொல்லிக் கொடுக்கணும் ஆசிரியர் ஆகிறாங்க இல்லையா அதனால இப்ப அவங்களுக்கே அவங்க ஆசிரியர் ஒரு மனத்திருப்தி கொடுக்குது மனத்திருப்தி என்பது பெரிய தொழிலாளர் வாசம் படிக்க வச்சுக்காங்க அது மேற்கொண்டு ஆசிரியர் டெக்னிக்கல் என்ன ஏதோ ஒன்று படிக்க வைக்கணும்னு கேட்கணும் ஆசை ஆனால் அதை கொண்டு வந்து எந்த லைன் வேணாலும் போகலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இதே வந்து இதுக்குள்ளாரியே ஒரு அதாவது 10 விதமான தொழில்கள் இருக்கு டைலரிங் இருக்கு ஆனால் இதுல காம்படிஷன் கிடையாது இல்லை எது அப்படி சொல்லுங்க நீங்க படிச்சுக்கிட்டே நீங்க ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கு நீங்க எந்த தொழில் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வச்சு நீங்க வந்து வேலை பண்ணலாம் இப்போ அதே வரைக்கும் அதை வச்சு அதை பண்ணலாங்க இல்ல அதை வச்சு தான் ஏன்னா சின்ன பொண்ணு இல்லையா இன்னும் நிறைய கத்துக்கிட்டா மற்ற பெண்கள் கடையில வராதவங்க அதெல்லாம் பண்ணலாம் இந்த பொண்ணு வந்தாச்சு அது வந்தாச்சு நல்ல பேர் வாங்கிட்டான் இவ்வளவு கலை காட்டியிருந்தாங்க நல்ல பேர் வாங்கிட்டான் இதுக்கு இன்னும் மேல நாளைக்கு அவனுக்கு கலை மாமனே வரலாம் இல்லையா நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அவனுக்கு கலை மாமனே வரலாம் அப்போ நீங்க என்ன அவங்களுடைய அப்பா இப்ப அவரோட பண்ண வந்து அவர் இஷ்டத்துக்கு தான் எடுக்கிறாரு அதாவது உங்க லைஃப்லேயே இந்த தொழில் இருக்கிறது வெளிதான் ஃபியூச்சர் பற்றி நம்ம கொடுக்குறாரு எந்த தொழில் வர போறாங்க யாராரு நமஸ்காரம் ஒன்று இங்கிலீஷ் பேலஸ்னா இங்கிலீஷ் பெங்காலி தமிழ் அந்த சீக்வன்ஸில் தான் இங்கிலீஷ் நல்லா தெரியும் பெங்காலி கொஞ்சமாக தெரியும் அண்ட் தமிழ் ஈஸ்ட் நீங்கள் பெங்காலியில் யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணால் சொல்லுங்க பெங்காலியில் அவர் பெங்காலினா கல்கட்டா தான் இருக்காரு அவர் தான் இப்போ நம்ம பிள்ளைங்களை கூட்டின்னு போயிட்டு அந்த ஏர்போர்ட் தகவல் எழுத சொல்லி எனக்கு கேட்டு எழுதி ஆகஸ்ட் போய் நடிச்சுட்டு வந்தது சாஸ்திரிக்கு அது தகவல் ஆரம்பிச்சு ஸ்கூல்லையும் போய் நடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பிள்ளைங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு நான் தமிழ் பேசுவேன் பெங்காலி இங்கிலீஷ் பேசுவேன் என் மகள் தமிழே பேச முடியல உங்க எதுக்கு இங்கிலீஷ் பேசியிருக்கார் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாரு உலகம் அப்படி நாளைக்கு சொல்றது வந்துன்னா இந்த மாதிரி முதல்ல என்னோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படித்தாங்க. இங்கிலீஷ் தெரியாது. அந்த காலத்தில் கல்கட்டாவுக்கு போனார். கல்கட்டாவில் போய் சமையல் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கற்றுண்டு
டைப்ரைட்டிங் செஞ்சு டாடா கம்பெனியில் ரிட்டையர் பண்ணுற போது மேனேஜராக இருந்தார். எங்கள் அம்மா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் ரீசெண்டாக அக்டோபர் 12ஆம் தேதி செத்து போனாங்க. பட் இவா 2 பேரும் ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க. 4 குழந்தை வர நாங்கள் 3 பிள்ளை 1 பொண்ணு. நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, முதல்ல படியும், அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணுங்க. நான் வந்து இந்த வார்னால ஒரு 4-5 கிளாஸ் மிஸ் பண்ணேன். கிளாஸ் 1ல் படிச்சுட்டு எங்கள் ஸ்கூலில் பிரிட்டிஷ் ஆர்மி வந்துட்டு எங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. 2ஆம் வகுப்பு சொல்கிறாரு. நான் எல்லாரும் இங்கே ஜாஸ்தி வயசு எனக்கு தான், அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் 8 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கூல் திரும்பி வந்த போது என்னை திருப்பி போட்டாங்க ஸ்கூலுக்கு. அப்போ அந்த 8 மாதத்தில் நான் ஒன்லி இங்கிலீஷும் மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்தேன். இங்கிலீஷும் அரித்மெட்டிக்ஸ் தான் படித்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, யார் என்னை அட்மிஷன் கொடுத்தாலும் அவன் மாட்டுக்கு என்னை இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் பிடிச்சி விட்டான். ஸோ கொஸ்டின் கேட்டு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டான். ஸோ 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் போனேன். 6ஆம் கிளாஸ் படித்த போது எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் பண்ணேன். இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தவிர்த்து எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் பண்ணேன். பட் 5 வருஷம் ஸ்கூல் மிஸ் ஆகிடும். அப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஸ்கூல் பாஸ் பண்ணோன்னே நீ என்ன வேணா பண்ண, இது உன்னோட சொன்னாங்க. நான் என்ன சொல்கிற வரேன்னா, இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்க சொன்ன மாதிரி மனப்பணம் இருக்கேன் இதோட ரொம்ப ஜாஸ்தி. அவங்க பார்க்குறாங்களே வெளில, நம்மளாம் பார்த்ததில்லை. அவங்க பார்க்குறாங்க, ஹோல் வேர்ல்டை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த மனதைரியம் நம்மளோட 10 குணம் 20 குணம் ஜாஸ்தி. அவங்க மனசில் என்ன வைக்கிறாங்களோ அதை கொண்டுவாங்க. நம்ம விஷயம், நம்ம வேலை என்னென்னா அவளை போப்பா. அந்த குதிரையில் 2 விதம் குதிரை இருக்குது. ஒரு குதிரை அந்த இதில் வண்டியில் போட்டு அடித்து இது பண்ணணும். இன்னொரு குதிரை அந்த ரேஸ் ஹார்ஸ் இருக்கேன், அதுதான் வேலை ஜாஸ்தி. அந்த ரேஸ் ஹார்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீ போப்பா இவ்வளோனா போடு, நான் உங்களையும் உன்னை கைட் பண்ணுறேன். அதுக்கு வந்து 10 லட்சம் வேலை இருந்ததுன்னா அது இதுக்கு வந்து 10,000 ரூபா வேலை ஆகும். இவங்கெல்லாம் ரேஸ் ஹார்ஸ், நாங்கள்லாம் அந்த அடிச்சு உங்களை வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களை விடுங்க, அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத பண்ணுறாங்களோ அவங்கள விடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பச்சா பேசுது, படிப்பு சம்பந்தமே இல்லை, நம்ம மனசு சம்பந்தம் தான். இப்போ உலகம் மாறிட்டே வருதுங்க. நேற்று இருந்த உலகம் இன்னைக்கு இல்லை. ஏன் எங்கள் அப்பா அம்மா எங்களை வளர்த்த உலகமே வேற, இப்போ இருக்கிற உலகமே வேற, நாளைக்கு வர உலகமே வேற இல்லையா? நாங்கள் அதை அப்படியே மாற்றிட்டு போனோம்ல. இதை சொல்லுங்க, இத்தனை சீனியர் பெண்களோட அப்பா அம்மா நிறைய பேர் இருக்கீங்க. சுகன்யா, உங்கள் அம்மா யாருமா? இவாமா? இவங்கெல்லாம் இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி, என்ன நினைக்கிறீங்க? தமிழ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூத்து எதுக்கு வாடாங்க? சரி, இப்போ கூத்தாதுங்க சின்ன வயசுல போறதுல கூடுவாங்களா? இப்போ டீச்சரா போலாம் இல்லையா? யார் விடணும்? கல்யாணம் இப்போ கல்யாணத்துல தான் நாம எல்லாருமே இருக்கோம். எதுக்கு நாங்க ஆம்பளைங்களை எல்லாம் இங்க கூப்பிடுறோம்? அவங்க கொஞ்சம் மனசு மாறிட்டோம் அப்படின்னாலே இல்லையா? ஒரு நல்லபடியா மாப்பிள்ளை பாருங்க, அதுதான். அவரோட கதையை பார்த்து அவரால் கல்யாணம் பண்ணலாங்க. அவர் பேரண்ட்ஸ் சார்பாக தமிழ் எல்லாரும் வணக்கம். நம்ம இந்த பிள்ளைங்களை வந்து நம்பிக்கையான ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டு முதல்ல நீங்கள் எல்லாரும் வணக்கம். ஒரு இடம் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து
எப்படி நம்ம வீட்டு மேலே கட்டி காப்பாமோ அந்த வீட்டில் ஒரு பிள்ளை வளர்ந்தா எத்தனையோ பல நிகழ்ச்சியில் இறந்தாங்களா அந்த குடும்பத்தில் வளர்க்கிற பிள்ளை அந்த குடும்பத்தில் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம பசங்க இருக்கோம். பக்கத்தில் வந்து பல தவறான வழியில் சீரழிகிற பசங்க அந்த பேரண்ட்ஸ் நடப்போம். அதே மாதிரி நம்ம வந்து விட்டுக்கிற இடம் எந்த இடம், இந்த இடம் வந்து ரொம்ப நம்பிக்கையான முழுமையான நம்பிக்கை இருக்கணும். இந்த இடத்தை நடத்தக்கூடிய என்னுடைய நண்பர் ராஜபால் அவர்கள் சிறிய வயதிலிருந்து எனக்கு தெரியும். அந்த பெருங்கட்டூர் என்றால் ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு ஒரு ஊரில் இந்த பசங்களை எப்படி வளர்ப்பாங்க, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம நம்பி நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்றத தான் வச்சு அவர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் யாருமே வந்து பெண் பிள்ளையானாட்டம் ஆண் பிள்ளையானாட்டம் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் அவர் எல்லாம் பாதித்து வெளிநாட்டில் அந்த முழு நம்பிக்கையில் தான் எங்களோட பெண் வந்து என்னிடம் கேட்கும் போது நீ என்னிடம் வளர்வதை விட நீ அவரிடம் வளர்வது சிறப்புமா என்ற ஒரே நம்பிக்கையில் தான் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே நிர்ணயிச்சுக்கலாம். எதிர்காலத்தில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தான் நிர்ணயிச்சுக்கணும். நீ என்ன தான் ஒரு பெண் பிள்ளையை கட்டி காப்பினா அது மனசில் உறுதியோ தைரியமோ நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாமல் நீ என்ன தான் நீ பாதுகாப்பினாங்களோ அது நிற்காது. அதனால் வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நம்மளுடைய பிள்ளைகளாக நினச்சி அவங்க வளர்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு யாருக்கும் வந்து எந்த வித அடிமாலும் தேவையில்லை. அவங்களுடைய நோக்கம் பூரா என்னன்னா உங்களுடைய தொழில் கலையை வந்து தமிழ்நாட்டில் நல்லா வேறுபணியை போய் அதை எடுத்து கொண்டு போய் வெளிநாட்டில் வந்து பரப்ப வேண்டும் என்று மிக ஆர்வத்தோடு பல்வேறு நாட்டிலே பொருள் உதவி பெற்று ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து முதல்ல நாங்கள் விரும்பி வந்து சேர்க்கும்போது பல கேள்வி கேட்டோம். நீங்களாம் வந்து வசதியான இடத்துல இருந்தீங்க, உங்கள் பிள்ளைங்களாம் எங்களை நம்பி விடுவீங்களா? நாளைக்கு ஏதாவது வந்து அவங்க திறமையாக இருந்து வளர்ச்சி ஆகும்போது நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு கலை கட்டி கொடுத்து என்ன பலன் என்பதை ஒரு கேள்வி வைத்தார். நாங்கள் அன்றே சொல்லிவிட்டோம். நாங்கள் வந்து கலை என்பதும் இன்றைய இருக்கிற நாட்டில் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலை தான் வந்து பிரதானமாக எடுத்துக்கொண்டு வருகிறார். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். எல்லா முதலமைச்சருக்கும் அந்த கலை சம்பந்தப்பட்டவங்க தான். இப்போ இந்த இந்திய முதலமைச்சர் இருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்களிலிருந்து முதலமைச்சராக இருந்த முன்னாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிலிருந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் அதே மாதிரி எல்லா துறையிலுமே முதலமைச்சராக அந்த கலையில் வந்தவங்க தான். கலை என்பது எல்லா மனசுலையும் போய் பதியக்கூடியது. கலையை வந்து விரும்பாத மக்களே கிடையாது. அவங்களும் ஒரு கலை தெரியும். ஆனால் எல்லா கலையை விட மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறது இந்த கலை தான். இப்போ வந்து கிரிக்கெட் ஆடுறது ஒரு கலை தான், ஓய்வு ஆடுறது ஒரு கலை தான். ஆனால் எல்லா கலையை விட உலகத்திலேயே ரொம்ப சிறந்த கலையாக இந்த நாடகம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் நீங்கள் யாருமே வந்து ஐயப்பட வேண்டியதில்லை என்று உங்களை எல்லாரும் வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் இப்பொழுது இந்த குருகுல மாணவர்களுக்கு ஒவ்வொரு வயதிலே தான் அந்தந்த ஒவ்வொரு படியாக கடக்க முடியும். அதுபோல பிரிட்டிஷர் பாம்பே போயிட்டு வந்தாங்க, மறுபடியும் கல்கட்டா போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. இன்னும் எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்ந்து ஆலண்டுக்கும் அண்டு இந்த 4 பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு போகலான்னு, அதாவது இங்கிலாந்துக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் சொல்லலை. முதலாவதாக இப்போ உங்க சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே உங்களை எல்லோரும் கேட்டுக்கணும். ஆண் பெண் சமமா வீடு சம்மதமான எல்லோரும் வாக்குப்படி இருக்கணும்னு அப்படி கட்டாயப்படுத்த விரும்பல. மனம்னு ஒன்று இருக்கணும். அதை தான் அவர் நண்பர் சொன்னார். அது எல்லோரும் ஆண் பெண் இருபாலம் நான் சொல்றது முதலே அதுதான். அது ஆண் பெண் எல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக வளரும். அப்படி இருந்தால் இங்கே இரு, அந்த ஒழுக்கம் இல்லைன்னா இங்கே உங்களுக்கு இடையில உடனே போ அப்படின்னு வெளியே அனுப்பிச்சு கொண்டது உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். அதுதான் பரவாயில்ல சொன்னார். நான் சொன்னதை விட நீங்கள் பெற்றோரே சொல்றதுக்கு முன்னாடி மீட்டிங்களை கூட சேர்க்கலாம் தெரியும். பெரிய பிள்ளைங்களோட பெற்றோர்கள் இதெல்லாம் நல்லா தெரியும். ஒவ்வொருத்தையும் நிறைய பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் வச்சு பேசியிருக்கிறோம். நிறைய தெரியும். புதிய மாணவரோட அப்பா அம்மா
வேலைகள் இருப்பதனால இந்த மாதிரி மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறதுக்கு இல்லை, நீங்களும் வருவதற்கு ரொம்ப சிரமமான இடமாக ஒரு நாள் மீட்டிங்கை வச்சிருக்கிறோம். அதனால இந்த பெண்கள் அப்படின்போது அது நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கண் மாதிரி ஒரு பாட்டு பாடி இதோட முடிச்சு நம்ம அங்கே போயிட்டு தியானம் அப்புறம் ஒரு பாட்டு பாட சொல்கிறோம். நம்ம அவர் கேட்ட ராஜியா கண்டிப்பா நான் பாடகர் கடைசியா சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க தான் பெண்ணா அப்படின்னா அப்படியே வெக்கப்படியே இருந்து அப்படியே போற காலமா இல்ல, நாட்டுல நீங்க தான் முன்னாடி வரணும், அதுதான் எல்லாருடைய ஆசை. இதோட முடிச்சு உங்களுக்கு நேரம் ஆகுதுன்னு தெரியும், இதோட முடிச்சு ஒரு தியானம் அதே நேரம் நம்ம போயிருக்கோம். என்ன